டிவிஐ செய்தி டொரண்டோவிலிருந்து VN மதியழகன். வணக்கம். மனித உரிமை விவகாரங்களை இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கையாள்வதற்கான உரிய தருணம் இதுவே என ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூன் தெரிவித்துள்ளார். மனித உரிமைகள், மனிதாயமான கரிசனைகள், மனித உயிர்கள் தொடர்பான விவகாரங்களுக்கு அதி முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். விரைவாகவும் நீதியான முறையிலும் இவற்றை கையாள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு உரிய தருணம் இதுவே என அவர் மேலும் கூறியிருக்கிறார். சென்னை, பூந்தமல்லி மற்றும் செங்கல்பட்டு சிறப்பு அகதிகள் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களை உடனடியாக விடுதலை செய்ய கோரி சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. வழக்கறிஞர் புகழேந்தி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது உலக தமிழர் பேரவையின் தலைவர் பழ நெடுமாறன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, விடுதலை சிறுத்தைகள், வன்னி அரசு உட்பட பல்வேறு இயக்கங்களின் தலைவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். முன்னாள் லைபீரிய தலைவர் சார்ல்ஸ் டெய்லர் நெதர்லாந்தின் ஹேக் நகரில் உள்ள சர்வதேச நீதிமன்றினால் குற்றவாளியாக காணப்பட்டுள்ளார். ஆப்பிரிக்க நாடொன்றின் முன்னாள் தலைவர் ஒருவர் சர்வதேச நீதிபதிகளினால் குற்றவாளியாக காணப்பட்டமை இதுவே முதல் தடவையாகும். சியாரா லியோன் சிவில் யுத்தத்தின் போது யுத்தகால குற்றச் செயல்களுக்கு சார்ல்ஸ் டெய்லர் உடந்தையாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடு மன்றத்தின் ஆதரவு பெற்ற விசேட நீதிமன்றில் 64 வயதான டெய்லருக்கு எதிரான விசாரணைகள் கடந்த 5 வருட காலமாக இடம்பெற்று வந்தன. விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.